திமுக மீது பண விநியோகம் குற்றச்சாட்டை முன்வைத்த பாமக வேட்பாளர் திலகபாமா தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட கொடுங்கையூரில் கோடை விடுமுறையை முன்னிட்டு சம்மர் பாக்ஸிங் கேம் முகாமை பாமக வேட்பாளர் திலகபாமா தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாணவர்களின் பாக்ஸிங் பயிற்சிகளை பார்வையிட்டு உற்சாகப்படுத்திய அவர் பின்னர் நடைபெற்ற மரம் நடும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெரம்பூர் தொகுதியில் அரசியல் மாற்றத்திற்கான மனநிலை உருவாகி வருவதாகவும் அதிமுக கூட்டணிக்கு சாதகமான அலை வீசுவதாகவும் தெரிவித்தார். மேலும் திமுக மீது டோக்கன் விநியோகம், பண விநியோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நண்பர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு திமுக தோல்வி பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பணப்பட்டுவாடா, ஒரு பக்கம் பணப்பட்டுவாடா, ஸ்குவாட் வந்து அவங்கள விரட்டி பிடிச்சிட்டு இருக்கு. பொதுமக்களும் கூட அதை மக்கள் களம் இறங்கி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருக்காங்க. இதை மக்கள் கொடுக்கக்கூடாது. நேற்று தான் தேர்தல் ஆணையம் கண்டிப்பான முறையில் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதையும் தாண்டி எல்லா பகுதியிலும் பெரம்பூர் தொகுதியிலும் குறிப்பாக கூப்பன் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு ஒரு ஏமாற்று வேலை, இதை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என்பதனை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். பகுதி வாழ் மக்களுக்கு இன்னைக்கு முக்கியமாக அரசு ஊழியர்கள் தபால் ஓட்டுகளை செலுத்த வேண்டிய நேரம். அவர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், ஏற்கனவே இருந்த இந்த ஆட்சி உங்களை என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். மீண்டும் ஏமாந்து விட வேண்டாம். நல்ல அரசு ஊழியர்களை சரியாக கவனித்துக் கொள்வதற்கும் அரசு பணிகளை உறுதிப்படுத்துவதற்குமான அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எடப்பாடியார் முதலமைச்சராக அமைந்ததும் எல்லா பணிகளும் உறுதி செய்யப்படும். அதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு இந்த தருணத்தை கேட்டுக்கொள்கின்றேன்.